நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம். புதிய தலைமுறை நேயர்கள் வணக்கம். வீடு சீசன் 2 நிகழ்ச்சிக்கு வரவேற்பது உங்கள் விஷ்ணுபரத். கட்டுமானத்துறை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டுமான முறையும் கட்டுமான பொருட்களும் வெவ்வேறு விதமாக புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் பழமையான முறையை தேடி போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வார வீடு நிகழ்ச்சிக்காக நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பழமையான முறையை தேடி ஒருத்தர் ஒரு வீடு கட்டியிருக்காரு. எப்படி கட்டியிருக்காரு, என்னென்ன பழைய பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டை பற்றி சொல்லணுன்னா முதல்ல ஃபவுண்டேஷன்லேருந்தே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை பற்றி முதலே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடு கட்டுறதுக்கு வெறும் ஒரே ஒரு மூட்டை சிமெண்ட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டீல், அதாவது கம்பி சுத்தமாக பயன்படுத்தலை. அந்த பயன்படுத்தப்பட்ட சிமெண்ட் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் பதிக்கப்பட்ட இந்த கோட்டாக்கள் இருக்குல்ல, ஸோ அதை பதிக்கிறதுக்கும் படியில் இருக்கிற கிரானைட்டை பதிக்கிறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே முழுவதுமே சிமெண்ட்டுக்கு மாற்றாக சிமெண்ட்டோட மூலப்பொருளான அந்த ரா மெட்டீரியலில் ஒன்றான சுண்ணாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடோடைய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது லோட் பேரிங் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காங்க. லோட் பேரிங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது யூஸ்வலாக கருங்கற்களை பயன்படுத்துவாங்க. அதை பைண்டிங்க்கு சிமெண்ட்டை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பைண்டிங் கூட இவங்க சிமெண்ட் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக சுண்ணாம்பு, மணல் இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த கலவையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே பிளிந்த் பீம்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அதுக்கு கூட அவங்க ஸ்டீல் அண்டு சிமெண்ட் பயன்படுத்தலை. அதுக்கு செங்கலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. செங்கலையும் சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா செங்கல் பயன்படுத்தி தான் சுவர் எழுப்பியிருக்காங்க. அந்த வீடோட பெரும்பான்மையான பகுதிகள் அவங்க பூசாமல் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாக தான் விட்டுருக்காங்க. இந்த பைண்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுண்ணாம்பு மணல் கலவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சுண்ணாம்பு மணல் இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஃபெர்மெண்டேஷனுக்காக ஒரு 5 நாள் வச்சுருவாங்க. வெயில் காலம்னா ஒரு 5 நாள் ஆயிரும், மழைக்காலம் அப்படின்னா ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு அடிட்டிவ்ஸாக கடுக்காயும் கருப்பட்டியும் பயன்படுத்துவாங்க. இந்த கடுக்காய் கருப்பட்டி இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதையும் தனியாக மிக்ஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் வச்சுருவாங்க. கடைசியில் பைண்டிங் பண்ண முன்னாடி அந்த தனியாக எடுத்து வச்ச அந்த சுண்ணாம்பு மணல், அதுக்கப்புறம் கடுக்காய் கருப்பட்டி இந்த ரெண்டாக தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த பைண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். அதாவது இப்போ சிமெண்ட் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு அப்படியே சிமெண்ட்டை போட்டு மணலை செழிச்சிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி உடனே நமக்கு பயன்படுத்திடலாம். ஆனால் சுண்ணாம்பு பயன்படுத்தும் போது அந்த மாதிரி உடனே பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடம் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுவும் அவங்க 2 சைடும் வச்சுருக்காங்க. இது நிஷ் டிசைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு கார்த்திகை மாதம் இதெல்லாம் விளக்கு வைக்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீட்டோட முன்கதவு, இந்த முன்கதவு பார்த்தாலே தெரியும் இது நமக்கு ரீஃபர்பிஷ்டு வுட்டு தான். இது நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஒரு கட் தெரியுது. அதாவது அந்த மரத்தை 2ஆக இது பண்ணி அதுக்கு மேலே லக்ஷ்மியை பதிச்சிருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டுடைய பெரிய ஹால், இந்த ஹாலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டகன் ஷேப்பில் முற்றம் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுடைய முற்றம் பொதுவாக முற்றம் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஆக்டகன் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. 8 சைடு இருக்குது. இந்த முற்றத்தில் பார்த்தீங்கன்னா இதோட தரைத்தளம் கோட்டாக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிரீன் கலர் தெரியுது கோட்டாக்கள். இது பார்த்தீங்கன்னா கிரானைட்டு. அப்புறம் இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, பெபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு நிறைய சின்ன கல் பார்த்துருப்போம். அதில் பெரிய கல்லை அவங்க ஒட்டியிருக்காங்க.
ஆக்சுவலாக இந்த முற்றம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டகன் ஷேப் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். இதே ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பில்லரை பாருங்கள், இது வந்து நாமக்கல்ல இருந்து கல் கொண்டு வந்து இங்கே ஸ்பாட்டில் வச்சு வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையாக இருந்தாலுமே வந்து இந்த கல் தூண்கள் இதெல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு இன்னுமே ஒரு நல்ல லுக்கை வந்து கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முற்றமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபவுண்டேஷன் அதே லோட் பியரிங் ஃபவுண்டேஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே இது நம்ம இந்த ஸ்கொயர் மாதிரி போகிறோம் இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஃபவுண்டேஷனே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு லோட் பேரிங் ஃபவுண்டேஷனில் ஒரு ஆக்டகன் ஷேப் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இது வந்து உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் கோர்ட்யார்டு வந்து ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் போட்டால் கொஞ்சம் ஏரியா அதிகமாக பிடிச்சதுனால இந்த இதுக்கு மட்டும் ஆக்டகன் ட்ரை பண்ணோம். இந்த ஆக்டகனில் என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா, வுட்டு எல்லாமே வந்து 8 சைட்லேருந்து அந்த கர்வ் வரணும். அப்புறம் ஓடு கட் பண்ணி போடுறதுனால வுட் ஒர்க்கு ஓடோட ஒர்க் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தது. இந்த வீட்டோடைய இந்த உத்தரத்தை பாருங்கள், ஜிஐ பப் எம்எஸ் ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஐ செக்ஷன் கேள்விப்பட்டிருவோம். அதே மாதிரி வந்து இவங்க ஒரு பழைய வீட்டிலேருந்து எடுத்தப்பட்ட உட்டு தான். ஸோ அதில் வந்து இந்த உத்திரமே வந்து ஒரு ஐ செக்ஷனில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அழகாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முற்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூஃபிங் பாருங்கள், இதுவுமே வந்து டபுள் டைல் ரூஃபிங் தான் பண்ணியிருக்காங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஆக்டகன் ஷேப் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது இந்த ரூஃபிங்லேயும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த 2 கார்னர்ஸ் இந்த முக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து தகரம் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஒருவேளை மழை பெஞ்சா கூட வந்து அந்த தண்ணி வந்து கீழே வடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகரம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நேர முற்றத்துக்கே வந்து கொண்டு தண்ணியை சேர்த்துரும். அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்க, ஸோ தண்ணி போகிறதுக்கு. அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம். இந்த வீட்டோடைய நல்ல விசாலமான பெரிய சமையலறை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துக்கு வந்து தரவோடு டெரகோட்டா டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. இது நமக்கு மற்றபடி இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்ற இடத்துல போடுறாங்க அப்படின்னா நமக்கு கிச்சனுக்கு மட்டுமாவது வந்து ஒரு வெட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி ஏதாவது கீழே விழும்போது வந்து நமக்கு அது கெட்டு போகும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஆத்தங்குடி டைல்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த மாதிரி கலர் மங்கி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த தரவோடில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து வீடு முழுவதுமே வந்து அவங்க தரவோடு தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த கிச்சனோட ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரானைட்டில் வந்து போட்டிருக்காங்க. அந்த நோசிங்குமே வந்து அந்த கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இந்த நோசிங் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஆக்சுவலாக தண்ணி வந்து கீழே வந்து விழாது, நம்ம அப்படியே வந்து சிங்குக்கு வந்து கொண்டு போயிடலாம். ரெண்டாவது, இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வந்து கடப்பாக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நார்மல் கட்டுமான ஒரு முறையில் வந்து சிமெண்ட் பயன்படுத்துவாங்க. அந்த சிமெண்ட் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்ஜெல்லாம் வந்து மொத்தமாக கட்டிக்கிட்டு இந்த எட்ஜை வந்து உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்களை வச்சுட்டு மேலே சிமெண்ட் போடுவாங்க. ஆனால் சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தும் போது வந்து உடைக்கிறது வந்து அந்தளவு அட்வைசபிள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்களை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கடப்பாக்கல்லுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல்களுக்குமே, ஈவன் இந்த ஜன்னல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த முறை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கட்டடத்தை நம்ம உடைக்கும் போதே வந்து அதோட வலுவை வந்து அந்த கட்டடம் வந்து இழந்துரும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டடத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கில் ஒரு ஆணி அரைகிறீங்க அப்படின்னா அது அடுத்த முக்கு வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டடத்தை வந்து உடைக்காமலே ஈவன் அந்த சுவிட்ச் போர்டு இதெல்லாம் கூட வந்து வெளியே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து அவங்க தரவோடு தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோரிங்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த ஒரு டெரகோட்டா டைலோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு
இந்த 2 கேப்புக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டும் ரெட் ஆக்சைடும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அரவிந்தை மீட் பண்ணி அரவிந்த் கிட்ட கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி வீடு எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வேணும், பழைய காலத்து டைப்பில் வேணும். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எங்கள் வீடு முன்னாடியே இருந்துச்சு, அதை டெமலிஷ் பண்ணிட்டோம் இப்போ. பட் அது மாதிரி கட்டணும், அதில் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறப்ப தான் அரவிந்திட்ட போய் கேட்குறப்போ ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் வரணும், நல்லா மழை வரப்போ தண்ணி வரணும் அப்படிலாம் நினச்சிட்டு சொன்னோம். இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஆக்டகன் ஷேப் தான் ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அதை பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு கடுக்கா கருப்பட்டி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது போயிட்டு பேஸ்மெண்ட்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக வீட்டுடைய இன்னொரு பெட்ரூம் வந்து இது ஒரு ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து சுற்றி விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அது போன முறைப்பட்ட நெல் வந்து அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற 2 பெட்ரூமுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீலிங் வந்து மெட்ராஸ் சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மெட்ராஸ் ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து மரம் மூலமாக வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு காங்கிரீட் போட்ட மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது காங்கிரீட் கிடையாது. செங்கல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த ஸ்லேட் மாதிரி செங்கல் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபோன் அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த செங்கலை வந்து டயகனலாக வெர்டிக்கலாக வந்து சுண்ணாம்பு கலையோட சேர்ந்து அப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படி அடிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த மரம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லேயர் வந்து அதே செங்கலை வந்து ஹரிசான்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த செங்கலை உடச்சி அது கூட சேர்ந்து சுண்ணாம்பு கலை மிக்ஸ் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த தரவோடு இருக்குதுல்ல, இந்த டெரகோட்டா டைல் இதே அளவில் வந்து இதே சைஸில் வந்து செங்கல் கிடைக்கும். ஸோ அதை மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து சுண்ணாம்பு வச்சு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதுவும் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் அதிகமாக முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட். அதை தான் வந்து இவங்க மெட்ராஸ் சீலிங்காக வந்து மெட்ராஸ் ரூஃபிங்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மெட்ராஸ் ரூஃபிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பொருட்களில் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த ஹுரிடி பிளாக்ஸ்னு ஒன்று உண்டு. ஸோ அதிலலாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பழங்காலத்து ரூஃபிங் மெத்தட் நம்ம போகும்போது என்னென்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட உள்ளே வந்து நேரடியாக இறங்குற அந்த சூரிய வெப்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய வெப்பம் கம்மியாகும்போது நமக்கு வீட்டுக்கு உள்ளே இருக்கும்போது வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே உள்ள அந்த ஃபீல்ங்கிறது கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக தெரியும். இப்போ வெளியே நல்லா வெயிலேருந்து வரோம் அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே வந்தோன்னா உடனே நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். வீடு கட்டும்போது கொஞ்சம் சவால் தாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே 4 பேர்த்துக்கு வெளியே இந்த பழைய இந்த வேலை செஞ்சாங்க அந்த காலத்துலைங்க, அவங்களையெல்லாம் போய் கேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வச்சு தான் கற்றுக்கிட்டுங்க. சுண்ணாம்பு கலவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசரை பற்றி செவுத்தோட செங்கல் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிக்சிங் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூடை சிமெண்ட் கூட இவங்க பயன்படுத்த சிமெண்ட் வந்து வெளியே தான். அந்த சிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எங்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு தேவை. அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பிளிந்த் பீம்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அதுக்கு தேவை. அதுக்கு அடுத்து லிண்டல் பீம்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கு தேவை. இவங்க வந்து பிளிந்த் பீம் பார்த்தீங்கன்னா வந்து செங்கலே வந்து பயன்படுத்திட்டாங்க. அவங்க வந்து கம்பியும் பயன்படுத்தலை, காங்கிரீட் கலவைக்கும் போகலை. இவங்க வந்து லிண்டல் பீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பீமே அவங்க போடல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஆர்ச் மெத்தடை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக அந்த லிண்டல் பீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அது முக்கியமாக இந்த கதவு இந்த இதை ஒட்டி இருக்க லோடை எல்லாமே அதை தான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். மேலே இருக்க லோடையை அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல லிண்டல் பீமுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஷேப் கொண்டு வந்து அந்த ஆர்ச் ஷேப்பே வந்து மொத்த லோடையை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழமையான ஒரு மெத்தட் தான். இன்னும் சொல்லப்போனால் பழைய கட்டிடங்கள் இப்போ பழைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்ச் ஷேப் வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். அது நமக்கு வந்து நல்ல ஆர்ச் ஷேப் வந்து நல்லா அழகாக இருக்குது, அழகுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் அது வந்து வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, அதில் வந்து அந்த லிண்டல் பீமுக்கு மாற்றாக இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற இந்த 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூசியிருப்பாங்க, அந்த பிளாஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த பூச்சி வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லேயர் இருக்குது. நல்லா அப்படியே பாலிஷாக இருக்குது. நம்ம கை வச்சு இப்படி தடவுனாலும் வந்து அது சொரசொரன்னு ஃபீல் ஆகலை, நல்லா பாலிஷாக தான் ஃபீல் ஆகுது.
இந்த 7 லேயரில் முதல் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுண்ணாம்பு மணல் இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான். அதுக்கு அடுத்தடுத்த லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்போட அளவு கூடிட்டே இருக்கும். மணலை சலிக்கிற அந்த சல்லடோட சைஸ் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப சின்னதான மணலை வந்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணலுக்கு பதிலாக வந்து கோலமாவை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த கோலமாவை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்யூடாக போயிடுவாங்க. ஆக்சுவலாக அது வரைக்கும் சாலிடாக இருந்தது. லிக்யூடாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக் ஒயிட் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக் ஒயிட்டோட லைம்ஸ்டோன் மில்க், அதாவது இந்த சுண்ணாம்பை தண்ணியை சேர்த்து வர அந்த பாலை வந்து பயன்படுத்துவாங்க. கடைசியாக வந்து இந்த மாவு கட்டையை வச்சு வந்து நல்ல ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அதை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்மூத்தான ஃபினிஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான அந்த காங்கிரீட் சுவரில் வந்து வராது. இந்த சுவரில் வந்து நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் வருது. இன்னும் அதை தொட்டு பார்த்தாலே வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இதுவே வந்து நமக்கு வெளியே இருக்கிற அந்த டெம்பரேச்சரை உள்ள கடத்தலை அப்படிங்கிறத வந்து ஒரு சாட்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மற்றபடி வெளியே நல்ல சூடாக இருக்குன்னா நமக்கு இந்த சுவருமே வந்து ஒரு சின்ன சூடை வந்து ஃபீல் பண்ணும். ஆனால் நமக்கு உள்ள அந்த ஃபீல் இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்டு பிரிக் இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த சுவருக்கு சுவாசிக்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சுவாசிக்கும் தன்மை அப்படிங்கிறது வந்து அது வந்து ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரீத் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மரம் ப்ரீத் பண்ணுன்னு சொல்லுவாங்க, மண் ப்ரீத் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து முழுக்க மண்ணால் கட்டப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அது ப்ரீத்தபிள் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வால்க்கு வந்து ஒரு ப்ரீத்தபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சுவர் வந்து சுவாசிக்கிறது. அது வந்து இந்த எக்ஸ்போஸ்டு வால், இந்த இதில் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்போஸ்டு வால், அதாவது பூச்சில்லாத சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ண செங்கல் சுவர். இதுக்கு வந்து அந்த வெளியில் வந்து டெம்பரேச்சரை சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் மிதமாக கூலிங் கொடுக்கும். வெளியில் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். அதுதான் வந்து மண் கலவைக்கும் இந்த சுண்ணாம்புக்கும் இருக்கிற தன்மை. அதனால தான் இந்த மெத்தட் சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க நிறைய வித்தியாசமான முறைகளை வந்து கையாண்டிருக்காங்க. முதல்ல வந்து அந்த ஓவரால் க்யூரிங் ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு வீடு கட்டுறோங்கும் போது அதில் க்யூரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப நாள் எடுக்கும். சொல்லப்போனால் இந்த செங்கல்லாம் அந்த சுவர்லாம் எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றுவாங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த செங்கல் நல்லா உறிஞ்சி நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தும் போது வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து இந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதத்திலிருந்து அதுவே வந்து உறிஞ்சி எடுத்து அந்த க்யூரிங் ப்ராசஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடு முழுவதுமே வந்து 8 டன் மரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 8 டன் மரத்தில் இந்த வீட்டுக்காக அவங்க ஒரு மரத்தை கூட வந்து வெட்டலை. எல்லாமே வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் மரங்கள் தான், அதாவது மறுசுழற்சி செய்யப்பட்ட மரங்கள் தான். உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரியும், இது வந்து சின்ன சின்ன ஒரு கீறல்கள் மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த கீறல்கள்னால இதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த ரூஃபிங் அப்படிங்கிறது வந்து டபுள் டைல் ரூஃபிங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரூஃபிங்க்கு யூஸ் பண்ண டைல்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து மறுசுழற்சி செய்யப்பட்டது தான். இது வந்து உங்களுக்கு 7 ரூபாய்க்கு ஒரு டைல்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டபுள் டைல் ரூஃபிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அதுக்குமே மரங்கள் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சுவருக்கு மேலே ஒரு ஷைனிங்கான ஃபீல் இருக்குது, ஒரு வார்னிஷ் அடித்த ஃபீல் இருக்குது. ஸோ வார்னிஷ் தான் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்க வார்னிஷ் அடிக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து முந்திரி கொட்டை எக்ஸ்ட்ராக்ட், அந்த முந்திரி கொட்டை ஆயில்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முந்திரி கொட்டை ஆயில் இதெல்லாம் புதுசாக இருக்கே, இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த முந்திரி கொட்டை எக்ஸ்ட்ராக்ட் தான் அந்த வார்னிஷுக்கான வந்து ஒரு ரா மெட்டீரியலில் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். இவங்க வந்து சிமெண்டோட ரா மெட்டீரியலில் முக்கியமான சுண்ணாம்பு பயன்படுத்தின மாதிரி இந்த வார்னிஷோட ஒரு பேஸ் மெட்டீரியலான முந்திரி கொட்டை எக்ஸ்ட்ராக்டையும் வந்து பயன்படுத்தி அவங்க மேலே அடிச்சுட்ருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. நம்ம பழைய வீடுகளில் யூஸ்வலாக பெயிண்டிங்கிறது எதுவுமே இருக்காது. மரம் வந்து அப்படியே அந்த சீசனிங் பண்ணி போடுவாங்க. நம்ம இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக கேஷ்யூ ஷெல் ஆயில்னு இருக்குது. அந்த ஆயில் வந்து என்னென்னா பெரிய ஹார்ம்னஸ் இல்லாத வருது. அதை வந்து ஒரு கோட்டிங் பண்ணிடுறோம். அது வந்து 2 பர்பஸ். ஒன்று பார்க்குற கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா கரையான்கள்லாம் வந்து அது கொஞ்சம் தடுப்பாக இருக்குங்கிறனால அந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக வந்து எங்கே இருக்க வுட்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த வால்க்கு வந்து இந்த பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த செங்கல்லையும் கொஞ்சம் இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக லைஃப் ஸ்பேன் வந்து இதுக்கு எவ்வளோ வரும்னு நிறைய கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் வரும்.
ஸோ 100 இயர்ஸுக்கு மேலேயும் எப்போ வரும்னா ஒரு 10% 20% பில்டிங் 100 இயர்ஸ்க்கு மேலேயும் வரும். அது வந்து நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் பொறுத்து, நம்ம உள்ள வாழ்றதை பொறுத்து. நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இல்லாமல் இருந்தோம்னா வேறு இன்செக்ட்ஸ் வேறெல்லாம் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது வீக் ஆயிரும். இந்த வீட்டுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் 1430. ஆன செலவு 25 லட்சம் ரூபாய். இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல வித்தியாசமான வீடுகள் நம்ம வீடு சீசன் 2 நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர வாரங்கள் காத்திருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆதரவு தாருங்க. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணுவரத். டேக் கேர் அண்ட் பாய். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.